எதுக்கண்ணா வர சொன்னா என்று கேட்கும் போது எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? இந்த உருவத்தோடு அத்தினாபுரம் போகணும். அதுக்கு தான் உன்னை அழைத்தேன். எங்கே? அத்தினாபுரம். அஸ்னாபுரமா? ஆமா. போக வேண்ட தங்கா என்று சொல்லியிருக்கிறாயே அண்ணா. அத்திப்புறம் போவதற்கு எனக்கு அச்ச பயம் ஆகுதன்னா. அந்த பாவியாகப்பட்டவன் கண்ணால் கண்டா விடுவானா? ஆமண்ணா. அச்சா வேண்டாம். அஞ்ச வேண்டாம். சாட்சாதி ஆண்டவன் இருக்கும் போது அஞ்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நானு கீரண்டா. ஆமா, நானு கீரை என்று சொல்லிதான் எங்களை இந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறாய் அண்ணா. அண்ணா சொல்லுமா. அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன். அரிகரி நந்தன் இருக்கிறேன். ஆமா தங்கா, நான் கொடியே இருப்பேன் என்று சொல்கிறாய் அண்ணா. அண்ணா பிரித்து கொண்டே கண்ணா கார்மேக வண்ணா. அந்த பாவியாகப்பட்டவன் அண்ணா ஒரு அண்ணன் மனைவி என்றால்
தாய்க்கு சமம் அண்ணா, தாய்க்கு சமம் ஒரு தாயின்று பரமல் அண்ணா. மாறாமல் இந்த 60,000 வீதியிலே அண்ணா ஒரு மலை மலையோடு மோதலாம் அண்ணா, மோதலாம் ஒரு ஆண்களோட மோதலாம் அண்ணா. மோதலாம் ஆடாத பகடி ஆடி சூதுனால் சுக்காட்டம் ஆடி ஆடி நாடு நகர உப்பு சட்டி வரவோடு பண்டு பண்டாரம் என்று சொல்லக்கூடியது ஆமாம் அத்தனையும் பறித்து கொண்டு அண்ணா பறித்துக் கொண்டால் சொல்லுமா பறித்தால் மட்டும் போதாது அண்ணா, ஒரு செத்த பாம்பை அடித்து இழுத்து தர தர என்று வரக்கூடிய நேரம் அண்ணா. ஆமாம் செத்த பாம்பை அடித்தவன் ஆம்பளையா? ஆம்பளை கிடையாது. அதனாலே செத்த பாம்பை அடித்து இழுத்து வந்ததே போல அண்ணா. போல இந்த 60,000 வீதியிலே அண்ணா வீதியில என் சிதியை பிடித்து அண்ணா இந்த 60 முளை கொங்களைய அந்த பாவியாகப்பட்டவன் அண்ணா ஒரு பெண்மணி என்று பாராமல் 60ஆம் படி மீது ஏற்றி பாவியாகப்பட்டவன் துச்சோதனை விட்டு என் ஆடைய கடைசியாக மழை செய்த நினைத்தானே, அவமானம் செய்ய நினைத்தானே. அப்ப என்னன்னா சபதம் வைத்து விட்டு வந்தேன். சபதம் வச்ச அடே பாவி துரியோதனா என் இளைய கணவர் கதையினால் உன்னை விளக்கமாக போல் பிடிப்பார், அடித்து துச்சோதனா உன்னை அடித்து விளக்கமாவை போல் ஒரு உண்டையாக சேர்த்து விடுவார். உண்டையா உள்ள பிடித்து வைக்க விட்டால் அடே துரியோதனா பாவி ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமப்பட்டவள் தாய் என்று பாராமல் இந்த துடை மேலே எப்ப அமர செய்ய நினைத்தாயோ இதனாலே என் இடையே கணவராகப்பட்டவர் கதையினாலே உன் வலத தொடையை முறித்து வரக்கூடிய உதரத்தை எடுத்து என் தலைக்கு எண்ணெயாகவும் உன் பகிரி எலும்பை எடுத்து என் தலைக்கு சீப்பாகவும் உன் பக்க குடலை 16 எடுத்து இந்த தலைக்கு பூவாவ சூட வரலியும் உன்னை மடிக்க வரலியும் இந்த கூந்தலை முடிமாட்டேன் அப்படி என்று சொல்லி சபதம் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். வைத்த சபதம் அண்ணா அந்த காட்டிலையும் மேட்டிலையும் முள்ளுலையும் கல்லிலையும் தாரி அடையக்கூடிய நேரம் நான் அப்ப கூட இந்த கூந்தல்